ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் பாரிஜாதம் பருவம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கம்பம்பட்டி சந்தோஷ். மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ரீன் பண்ணியிருக்காரு. சில சீன்ஸ்லாம் வந்து நல்லா பெப்பிங்காக இருந்தது. இன்டர்வல் சீன்ஸ் பிளாக்லாம் பம்பிங் நல்லா ஒரு நல்ல இது பண்ணிச்சு. ஆர்ஆர்லாம் நல்லா இருந்துச்சு. பாட்டுங்கெலாம் சுமார் தான். எடிட்டர் வந்து சன்செக் உபிட் ட்ரீன் பண்ணியிருக்காங்க. அது பரவாயில்ல. இந்த படத்தில் வந்து நடித்தது பார்த்திங்கன்னா சைத்தன்யா ராவ், மாளவிகா சதீஷன், சுனில், ஹர்ஷா செம்புடு, ஷததா, ஸ்ரீகாந்த் ஐயங்கார், சுலேகாவாணி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா சைத்தன்யா ராவும் சைத்தன்யன்ற கேரக்டரில், ஹர்ஷா செம்புடு ஹர்ஷான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து டைரக்டர். அவர் சைத்தன்யா வந்து டைரக்டர். இதில் நிறைய இடத்துல கதை சொல்லுவார். அவரோட ட்ராபேக் என்னென்னா ஹர்ஷா செம்புடு ஹீரோ, அவங்க ஃப்ரெண்டு ஹர்ஷா செம்புடுவே ஹர்ஷாவையே ஹீரோவாக நடிக்கணும்னு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸுங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதில் வந்து ஷெட்டி ஸ்ரீகாந்த் ஐயங்கார் வந்து அவர் வந்து ரொம்ப நிராகரிச்சு அமைச்சிடுவார். அதில் கோவப்பட்டு அவங்க ஒய்ஃபை கடத்தி அதுலேருந்து வர அவர் மிரட்டி அந்த பணத்தை வந்து படம் எடுக்க வைக்கலான்னு ஒரு சீப்பான ஒரு ஐடியாவில் போவாங்க. இது ஒரு பக்கம் வந்து சுனில் வந்து பாரில் வந்து ஒரு அட்டெண்டராக இருந்து அந்த பார்லேயே அப்படியே ஒரு பெரிய டான் ஆகிடுவார். இவரை வச்சு இப்போ அந்த ஒய்ஃபை கடத்தலான்றது தான் பிளானு. இன்டர்வல் பிளாக்கில் கரெக்டாக கடத்துவாங்க. அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தான் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடியாகவும் மீடியமாகவும் போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஹர்ஷா செம்போட காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அதோட சுனிலோட காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் நிறைய இடத்துல பேசாமே அதுவே ஒரு காமெடி மாதிரி இருந்தது. இப்போ தெலுங்கு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீதாஞ்சலி மல்லி வச்சிந்தி, கதை வேணுக்கா கதை, போனா விஜயம், அது மாதிரி படத்துலலாம் பார்த்திங்கன்னா காமெடியும் ஆக்ஷனும் ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க. இதில் வந்து காமெடி ஆக்டருங்களே சில இடத்துல சீரியஸான சீன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து வர இருக்கத்தக்கது. தமிழ்லையும் அது மாதிரி வரணும். இந்த படம் வந்து எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்லோ தான். மீடியமான படம் தான் இது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்து, செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. காமெடி இதனால தான் இருந்தாலும் நிறைய இடத்துல எடுப்படல. இது வந்து ஒரு நார்மலான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.